Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து Hlookup கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மல்டிபிள் காலம்ல இருக்கிற வேல்யூவை at a time வந்து நம்ம fetch பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம 12 காலம்ஸ்ல வேல்யூஸ் இருக்கு. அந்த 12 காலம்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து நம்ம one placeல இருந்து another placeக்கு வந்து நம்ம retrieve பண்ண போறோம். ஓகேங்களா? இது எப்படினாக்க Hlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. previous வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினாக்க Hlookup கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 12 காலம்ஸ்ல இருந்து நம்ம வேல்யூ வந்து retrieve பண்ணிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த எக்ஸல் previous வீடியோல நம்ம பப்ளிஷ் பண்றதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து ஒரு டேபிள் இருக்கு இல்லீங்களா? இங்க வந்து எம்ப்ளாயியோட ஐடி இருக்கு, அவங்க நேம் இருக்கு, சேல்ஸ் வேல்யூ வந்து மந்த் வைஸா இருக்கு. 12 மந்த்துக்கான சேல்ஸ் வேல்யூஸ் இருக்கு. இத வந்து நம்ம செகண்ட் ஷீட்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இந்த 12 செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படினாக்க Hlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க ஃபார்முலால தெரியும் உங்களுக்கு. ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா 3 4 5 6 7 எனக்கு எத்தனை காலமோட வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுமோ அத்தனை காலமோட நம்பரையும் காலம் இண்டெக்ஸ் நம்பரை நான் அரேவில் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு என்னோட எக்ஸாக்ட் மேட்ச் வந்து 0 நான் அசைன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து Hlookup-ல வந்து எனக்கு 12 காலம்ஸோட வேல்யூ at a time வந்து retrieve பண்ணிருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு சிமிலராவே Hlookup யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா Hlookup நார்மலா நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படினாக்க ஹரிசாண்டல் வியூல நம்மளோட டேபிள் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து Hlookup யூஸ் பண்ணுவோம். வெர்டிகல் வியூல இருந்ததுனாக்க நம்ம Hlookup யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெர்டிகல் வியூல இருக்கிறதுனால நம்ம பிஃபோரா வந்து Hlookup கான்செப்ட் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ வந்து நம்ம டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மந்த் வந்து இந்த ஆர்டர்ல இருக்கு. இங்க என்னோட எம்ப்ளாயி ஐடி பாத்தீங்கன்னா ரோ வைஸா இருக்கு, நேமும் ரோ வைஸா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் எல்லாமே ரோ வைஸா இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மந்த் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், நமக்கு எல்லாமே காலம் வைஸா இருக்கு. சோ இந்த ரீசனுக்காக நம்ம இப்ப இங்க வந்து Hlookup யூஸ் பண்ணி இந்த காலம்ல இந்த எத்தனை ரோஸ் இருக்கோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோல தான் நமக்கு வந்து யூனிக் ஐடி இருக்கு, எம்ப்ளாயி ஐடி. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப் டு நமக்கு 14 ரோஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சு நம்ம at a time வந்து 12 ரோஸ்ல இருக்கிற வேல்யூ நம்ம ஒன் பிளேஸ்ல இருந்து another பிளேஸ்க்கு வந்து நம்ம கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து செகண்ட் ஷீட்ல வந்து நம்ம ஆல்ரெடி டேபிள் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணாம நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ரிசல்ட் வராது. ஸோ எனக்கு ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு Hlookup என்னோட லுக்கப் வேல்யூ இந்த எம்ப்ளாயி ஐடி கமா ஃபர்ஸ்ட் ஷீட்ல டேபிள் அரே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் அசைன் பண்ண போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் எம்ப்ளாயி ஐடில இருந்து நான் செலக்ட் பண்ணிட்டு என்டையர் டேபிள் நான் செலக்ட் பண்றேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ அப்படியே டவுன்ல வந்தோம்னா செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த், இப்படி நமக்கு அப் டு 14th ரோ வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ F4 கொடுத்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கம்பல்சரியா லாக் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து Hlookup யூஸ் பண்ணும்போது நம்ம லாக் பண்ணலனாக்க செல்லோட ரேஞ்ச் வந்து அடுத்த செல்லுக்கு மூவ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிசல்ட் வந்து ராங் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ F4 கொடுத்து நான் லாக் பண்ணிக்கிறேன். டேபிள் அரே செலக்ட் பண்ண உடனே நான் லாக் பண்ணிக்கிறேன். கமா இப்போ நம்ம வந்து முன்னாடி நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் at a time எல்லா காலமும் இது ரோவோட இண்டெக்ஸ் நம்பரையும் நான் இப்போ அசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு தேர்ட் ரோ வேணும் எனக்கு. தேர்ட் ரோல ஜானோட சேல்ஸ் வேல்யூ இருக்கு. கமா 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13th, 14th. எனக்கு தேர்ட் ரோல இருந்து 14th ரோ வரைக்கும் எனக்கு சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஜான் டு டிசம்பர். எனக்கு அதுதான் வேணும். ஸோ நான் ரோ இண்டெக்ஸ் நம்பரை வந்து நான் அரேல பாஸ் பண்ணிட்டேன். கமா எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் எனக்கு. ரேஞ்ச் லுக்கப் வந்து பாத்தீங்கன்னா 0 அசைன் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ ஆஸ் யூஷுவலா நீங்க என்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. பிகாஸ் நம்ம அரேல வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பரு, ரோ இண்டெக்ஸ் நம்பரு நம்ம கொடுத்தோம்னாக்க எப்படி
ஆக்ட் ஆகுங்கிறத நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். VLOOKUPலையும் வந்து நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துருப்போம். சேம் லாஜிக் தான் இங்கே வந்து நம்ம மல்டிபிள் ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து நம்ம ஒரு அரேல நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மல் என்டர் கொடுக்கக்கூடாது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ரிசல்ட் வந்து அட் ஏ டைம் வந்து 12 காலம்லேயும் எனக்கு இங்கே வந்து கெட் பண்ணிட்டோம். இப்போ நான் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன், எனக்கு பர்ஃபெக்டாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம எப்படின்னா HLOOKUP கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை கொண்டு வந்திருக்கோம். ஏன் நம்ம இதுக்கு நம்ம HLOOKUP யூஸ் பண்ணணும், பிஃபோராக வந்து நம்ம VLOOKUP யூஸ் பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறத நான் அந்த ப்ரீவியஸ் டேபிளையும் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வைஸாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நம்ம HLOOKUP கான்செப்டை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து செகண்ட் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஓகேங்களா? அட் ஏ டைம் வந்து நம்ம 12 காலம்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். நார்மல் HLOOKUPக்கும் இந்த HLOOKUPக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கடைசியாக நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கணும், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து காலம் வைஸாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் இதில் பாருங்கள், இங்கே வந்து நமக்கு காலம் வைஸாக இருந்ததுனால நீங்கள் VLOOKUP யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். வெர்டிக்கல் டேபிள்னாக்க நம்ம VLOOKUP யூஸ் பண்ணணும். ஹரிசாண்டல் டேபிள்லேருந்து வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னாக்க VLOOKUP யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து பேசிக்கு, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அட் ஏ டைம் நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேல்யூ கெட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.